பட்டியலில் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நரம்பு மண்டல பாதிப்பு, ஸ்பைனல் கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த தண்டுவடம் பாதிக்கப்பட்டா கூட அவங்களுக்கு இது மாற்றுத்திறன்ல ஒரு பகுதி வருது. அப்புறம் லோகோ மோட்டார் டிசார்டர், கை கால் சம்பந்தமான இந்த செயலிழப்பை அப்படியே அடைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த டிசார்டர் போடணும் சார். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகும்போது 21 டிசார்டர் இதில் வருது சார். அதில் நாம் குறிப்பாக இப்போ பேசுகிற இந்த மாற்றுத்திறனில் மூளை வளர்ச்சி குறைபாடு, ஆர்டிசம், நீங்கள் சொன்ன புற உலக சிந்தனை. பொதுவாக ஆர்டிசத்தை பற்றி நம்ம 2 லைன் சொல்லிக்கலாம். ஆர்டிசம் என்பது புற உலக சிந்தனை. அவர்கள் சிந்திக்கும் திறன், கற்பனை திறன் அனைத்தும் நார்மலாக இருக்கும், அதிகப்படியாகவே இருக்கும். ஒரு சாதாரண குழந்தையை விட இந்த ஆர்டிசம் குழந்தைகள் மிகவும் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடவுளின் படைப்பில் பாருங்க, அந்த குழந்தைகள் அந்த அறிவை தன்னைத்தானே வச்சுக்கிறாங்க. புற உலகம் அவங்களுக்குன்னு ஒரு உலகம், அந்த உலகத்தில் ஒரு கற்பனை, அந்த கற்பனையில் ஒரு சிந்தனை. அவர்கள் செய்வதுதான் ஒரு விளையாட்டோ இல்லை சாப்பிட்றதோ, அதுக்குள்ளதான் நம்மளை இழுப்பாங்க. நம்ம உலகத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு சில கலர் பிடிக்கும். உதாரணமாக சொல்ல போனால் நீல கலர் இந்த ஆர்டிசம் குறைபாடு உடைய குழந்தைகளுக்கு நல்லாவே பிடிக்கும் சார். அப்புறம் வாசனை முகர்வது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கோல வடிவ பொருட்களை வச்சு